அன்பார்ந்த நேயர்களே, ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை 2026 மாதம் வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய புரிதல்களையும் பொறுப்புகளையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக சூரியன், குரு மற்றும் சனியின் அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களுக்கு வழிவகுக்கலாம். இந்த மாதத்தில் சூரியன் ஜூலை 16 வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். உறவுகள், கூட்டாண்மைகள் மற்றும் பிறருடன் இணைந்து செயல்படும் விஷயங்களில் கவனம் அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடுகளை விட புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல பலன்களை பெற முடியும். ஜூலை 16க்கு பிறகு சூரியன் 8ஆம் வீடான கடக ராசிக்கு மாறுவதால் வாழ்க்கையின் சில விஷயங்களை ஆழமாக ஆராயும் மனநிலை உருவாகலாம். செவ்வாய் மாதம் முழுவதும் 6ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். இது சுப பலன் தரும் அமைப்பாகும். போட்டிகள், வேலைப்பளு மற்றும் அன்றாட பொறுப்புகளை திறமையாக சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது. புதன் மாதம் முழுவதும் 7ஆம் வீடான மிதுன ராசியில் இருப்பதால் வணிகம், ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகள் தொடர்பான உரையாடல்கள் முக்கியத்துவம் பெறலாம். பேசும் வார்த்தைகளில் தெளிவும் நிதானமும் கடைபிடித்தால் நல்ல புரிதல் உருவாகும். குரு மாதம் முழுவதும் 8ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது உள்மன வளர்ச்சி, ஆன்மீக சிந்தனை மற்றும் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கும். வெளிப்படையான பலன்களை விட உள்ளார்ந்த முதிர்ச்சி அதிகரிக்கும் காலமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மறைந்திருந்த வாய்ப்புகள் சிலருக்கு வெளிப்படலாம். சுக்கிரன் ஜூலை 5 வரை 8ஆம் வீடான கடக ராசியில் இருந்து மன அமைதி மற்றும் உறவுகளில் மென்மையை உருவாக்க உதவுகிறார். அதன் பின்னர் 9ஆம் வீடான சிம்ம ராசிக்கு மாறுவதால் பயணம், ஆன்மீகம், கல்வி மற்றும் புதிய அனுபவங்கள் தொடர்பாக மகிழ்ச்சியான வாய்ப்புகள் உருவாகலாம். சனி மாதம் முழுவதும் 4ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி காலமாக கருதப்படுகிறது. எனவே குடும்பம், வீடு மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்களில் பொறுமை அவசியம். சனி நம்மை மெதுவாகவும் உறுதியாகவும் முன்னேற்றும் கிரகம் என்பதால் அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. குடும்ப உறவுகளில் புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மனநிறைவை தரும். ராகு 3ஆம் வீடான கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். இது சுப பலன் தரும் அமைப்பாகும். தைரியம், முயற்சி மற்றும் புதிய செயல்களில் ஈடுபடும் ஆர்வம் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக எண்ணியிருந்த முயற்சிகளை தொடங்குவதற்கான நல்ல காலமாக இது அமைகிறது. கேது 9ஆம் வீடான சிம்ம ராசியில் இருப்பதால் ஆன்மீக தேடல் மற்றும் இறைநம்பிக்கை அதிகரிக்கலாம். வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் குறித்து சிந்திக்கும் மனநிலை உருவாகலாம். பெரியவர்களின் ஆசீர்வாதம் நல்ல வழிகாட்டுதலை வழங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை உழைப்பும் திட்டமிடலும் முக்கியமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை நிதானமாக மதிப்பீடு செய்து செயல்படுவது நல்லது. பணவரவை பொறுத்தவரை தேவையான செலவுகளுக்கும் சேமிப்பிற்கும் இடையே சமநிலையை பேணுவது நல்ல பலனை வழங்கும். நீண்டகால திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். குடும்ப வாழ்க்கையில் புரிதலும் பொறுமையும் முக்கிய பங்கு வகிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் சம அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நடைப்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் நல்ல பலனை அளிக்கும். இந்த மாதம் உங்களுக்கான ஆன்மீகச் செய்தி என்னவென்றால், வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றமும் நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். இறைநம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் தாமதமாக தோன்றும் பலன்களும் சரியான நேரத்தில் கிடைக்கும். தினசரி பிரார்த்தனை, குரு வழிபாடு மற்றும் நல்லெண்ணச் செயல்கள் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஜூலை 2026 மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உழைப்பு, தைரியம், ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை உருவாக்கும் முக்கியமான மாதமாக அமைகிறது. நன்றி. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலை தொடர்ந்து பாருங்கள்.